அன்புக்குரியவர்களே, காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சமாதானம் நம்மிலே பெருகுவதாக. அட்வென்ட் நாட்களின் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் சிந்திப்பதற்கு திருச்சபை நமக்கு தந்த பொருள் பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், விடுதலை தருகிறவர். பாவத்தின் தன்மையிலிருந்து, பாவத்தின் சூழ்நிலைகளிலிருந்து இயேசு நம்மை அவர் விடுவிக்கிறவர். அவருடைய திரு ரத்தம் நமக்கு பாதுகாப்பை தருகிறது என்பதை வேதம் நமக்கு கற்று தருகிறது. பாவம் என்பது என்ன? பாவம் என்பதை ஆங்கில பதம் 3 வார்த்தைகள் இவ்விதமாக சொல்லுகிறது. முதல் வார்த்தை சின் என்று நாம் அதை பார்க்கலாம். சின் என்கின்ற அந்த பதத்தினுடைய எபிரேய வார்த்தை கச்சா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய கிரேக்க வார்த்தை கர்மத்தா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய காரியம் என்ன? கடவுள் மனிதனுக்கென்று வைத்த திட்டத்தையும், கடவுள் மனிதனுக்கென்று வைத்த நோக்கத்தையும் உடைத்து போடுகின்ற நிலை என்று சொல்லுகிறது. மிஸ்ஸிங் த மார்க், மிஸ்ஸிங் த மார்க், வழி தவறி செல்கின்ற நிலை. மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து, கடவுள் மனிதனை அழைத்த தன்னுடைய நிலையிலிருந்து வழி தவறி செல்கின்ற நிலையை இந்த கேட்ரா அப்படிங்கிற ஹீப்ரு வேர்டு சொல்லுகிறது. அதை சின் என்று பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம், ஏவா அவர்கள் கடவுளின் நோக்கத்தையும் திட்டத்தையும் உடைத்து போட்டு விட்டார்கள். தெய்வம் அவர்களுக்கென்று வைத்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் போய்விட்டார்கள். அடுத்து 2வது வார்த்தை டிரான்ஸ்கிரஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மீறுதல். ஒருவேளை தாவீதுடைய வாழ்விலே நாம் பார்க்கும் பொழுது அவர் மீறி தன்னுடைய வாழ்விலே தனக்கு கொடுத்த அதிகாரங்களையும் காரியங்களையும் அவர் விட்டுவிட்டு மீறுதல்களின் நிமித்தமாக அவர் கடவுளின் திட்டத்தை உடைத்து போடுவதை பார்க்கிறோம். அதனுடைய எபிரேய வார்த்தை பாஷா என்று குறிப்பிடப்படுகின்றது. அதை கிரேக்க வார்த்தை பட்ரோமா என்று சொல்லுகிறது. அடுத்து 3வதான ஆங்கில வார்த்தை இணைப்பிற்றி. அதை நாம் பார்க்கின்ற பொழுது அக்கிரமம். அக்கிரமம், துணிச்சலாக செய்கின்ற பாவம், தெரிந்து செய்கின்ற பாவம். மனிதர்கள் அநேகர் இன்றைக்கு துணிச்சலாக தாங்கள் தெரிந்து, தவறென்று தெரிந்தும் அவர்கள் செய்வதை பார்க்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், இது என் பலவீனம். அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறேன். தவறுகளை எல்லாம் செய்வார்கள், செய்துவிட்டு சொல்வார்கள், இது என் சொல்லுகிறேன் என்னதான் பலவீனம். இணைக்குற்றி அக்கிரம செயல்கள், அக்கிரம செயல்கள் அவா என்று எபிரேய வார்த்தை குறிப்பிடுகிறது. 23 வார்த்தைகள் இருக்கிறது இந்த பாவத்தை குறித்து எபிரேய வார்த்தைகளிலே. சிறப்பாக இந்த 3 வார்த்தைகளும் அங்கே அதிகமாக கோடிட்டு காட்டப்படுகிறது. கச்சா, பஷா, அவா, இவைகள் எல்லாம் பாவத்தில் வாழ்கின்ற மனிதனை
அங்கே கடவுளின் திட்டத்தை உடைத்து போடுகின்ற நிலையில் இருக்கின்ற மனிதனை குறிக்கிறது. பாவம் அது எந்த ஒரு மனிதனுக்கும் இழுக்கு. பாவம் எந்த ஒரு மனிதனுக்கும் இழுக்கு. ஏன் இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும்? பாவம் செய்த ஆத்மா சாகும் என்று திருவார்த்தை சொல்லுகிறது. ஆன்மீக வாழ்வு, ஒருவேளை இந்த உலக வாழ்வுக்கு பிறகு இருக்கின்ற அந்த நித்திய வாழ்வுக்கு செல்வதற்கு பாவம் தடையாக இருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்கு கிறிஸ்து உலகிற்கு வந்தார். தாஜ் ஹோட்டல் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் காலவேளையிலே குண்டு வெடிப்பு நடைபெற்றது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே எல்லோரும் காலவேளையிலே மிகவும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வேலைக்கு செல்கிறவர்கள் மற்றும் அங்கே தங்கியிருந்தவர்கள் எல்லோரும் தன்னுடைய அறையை விட்டு வேகமாக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே சூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தீவிரவாதிகள் சூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அநேகர் மரித்து விழுந்தார்கள். அமிதமாக வேகமாக வெளியே வந்த ஒரு மனிதன், அவன் பார்த்தான், இனி என்னையும் சுட்டு விடுவார்கள் என்று இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் கூட்டத்திற்குள் போய் இவனும் புகுந்து கொண்டான். புகுந்தவுடனே அங்கே ஒரு தீவிரவாதி வேகமாக வந்து ஒவ்வொருவரையாக பார்த்து கொண்டே வருகிறான். யாராவது உயிரோடு இருந்தால் சூட் பண்ணணும்னு சொல்லி அவன் ஒவ்வொருவரையாக பார்த்து கொண்டு வருகிறான். அப்படி பார்த்து கொண்டு வரும் பொழுது இந்த மனிதன் சற்று கண்ணை ஓரமாக வைத்து பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் பதவதைக்கின்றது. ஆனால் இவனுடைய உடம்பெல்லாம் மற்றவருடைய சரீரத்திலிருந்து தெளித்த ரத்தம், அங்கே மற்றவருடைய சரீரத்திலிருந்து வெளியே வந்த ரத்தம் எல்லாம் இவன் மேலும் பட்டிருக்கிறது. அந்த மனிதன் தீவிரவாதி பார்த்து கொண்டு போனான். இவன் மரித்து போய்விட்டான் என்று போட்டுவிட்டு போய்விட்டான். சற்று நேரம் கழித்து அமைதி வந்த பிறகு அங்கே எழுந்து அவன் தன்னுடைய பேட்டியை கொடுத்தான். இவ்விதமாக அவன் தன்னுடைய பேட்டியை கொடுத்தான். நானும் மரித்து போயிருக்க வேண்டும், நானும் ரத்தம் சிந்தியிருக்க வேண்டும். ஆனால் மற்றவர்களுடைய ரத்தம் எனக்கு விடுதலை கொடுத்து விட்டது. மற்றவர்கள் சிந்திய ரத்தம் என்மேல் தெளிக்கப்பட்டதினாலே எனக்கு விடுதலை கொடுத்தது, எனக்கு வாழ்வு கொடுத்தது என்று அவன் சந்தோஷமாக பேட்டி கொடுத்தான். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு வாழ்வு தருகிறது. பாவத்தின் தன்மைகளிலிருந்து, பாவத்தின் சூழ்நிலைகளிலிருந்து நாம் விடுபட்டு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு வாழ வேண்டும். ஏன் நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும்? வேதத்தில் நான் சில காரியங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், ஏன் நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும்? 4 பேர் சத்தமா 4 வசனம் வாசிக்கணும். முதலாவதாக கலாத்தியர் 1:4. கலாத்தியர் 1:4. பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, நல்ல கவனிங்க, இந்த பொல்லாத உலகத்தின் பிரபஞ்சத்திலிருந்து நாம் விடுவிக்கும்படி, நமக்கு வாழ்வதற்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். கிறிஸ்துவோடு வாழ்வதற்கு, தெய்வத்தோடு வாழ்வதற்கு, ஆண்டவரோடு வாழ்வதற்கு இந்த பொல்லாத பிரபஞ்சம் எங்கு பார்த்தாலும் தீமை, எங்கு பார்த்தாலும் தவறு, எங்கு பார்த்தாலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள், இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கிறிஸ்து பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்கு, இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு, ரட்சிப்பதற்கு கிறிஸ்து வந்தார். இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 5:9. தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு, தேவனுடைய கோபாக்கினை, பாவத்தின் விளைவு, தண்டனை, அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, பாவத்தின் தன்மையிலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்களாக்கி கடவுளோடு வாழ்வதற்கு ஆண்டவர் இயேசு
ரட்சிப்பை அருள்வதற்கு விடுதலை தர வந்தார். மூன்றாவதாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். மகிமையை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், ரட்சிக்கிறார். கடைசியாக மூன்றாவதாக நாம் பார்க்கலாம் தீத்து 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். தீத்து 2ஆம் அதிகாரம் 3-14 வசனங்கள். நாம் ஆனந்த பாக்கியத்தை அடையும்படிக்கு, ஆனந்த பாக்கியத்தை அடையும்படிக்கு, நல்ல கவனிங்க, ஆனந்த பாக்கியம். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இங்க சொத்து சேர்ப்பது, இங்கு நாம் அநேக செல்வங்களை பெற்றுக்கொள்வது, இங்க ரொம்ப நம்ம சந்தோஷமா வாழ்வது ஆனந்த பாக்கியம் நினைக்கிறேன். இது கொஞ்ச காலத்தில் மறைந்து போகக்கூடியது, என்றும் அழியாது, என்றும் மாறாது, என்றுமே நாம் ஆண்டவரோடு வாழ்கின்ற நித்தியமான வாழ்வு ஒன்று இருக்கிறது. அந்த அனந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு, பாவத்தின் தன்மையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறார். பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து, தேவ கோபாக்கினையில் இருந்து மகிமையை அடையும்படிக்கு, ஆனந்த பாக்கியத்தை ஆண்டவரோடு பெற்று என்றும் வாழ்வதற்கு இயேசு பாவத்தில் இருந்து விடுதலை தருகிறார். நான் இன்னைக்கு ஒரு 3 தேவ மனிதர்களை குறித்து உங்க மத்தியில் சொல்ல போறேன். 3 தேவ மனிதர்களுடைய வாழ்விலே இருந்த சில பாவங்கள், சில காரியங்கள். முதலாவதாக ஏசாயா தீர்க்கனின் புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுவோம். 6வது அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். ஏசாயா, நீங்கள் முதல் 5 அதிகாரத்தை படிக்கும் பொழுது எல்லாரையும் கூப்பிடுவார், வாங்க வாங்க வாங்க, இயேசுவை வாங்க, கர்த்தரை வாங்க, கர்த்தர் உங்களுக்கு வாழ்வு தருவார் என்று முதல் 5 அதிகாரங்களிலே சொல்லுவார். 6வது அதிகாரத்துக்குள் வரும் பொழுது, ஏசாயாவின் புத்தகம் 6வது அதிகாரத்துக்குள் வரும் பொழுது, தேவாலயத்தில் ஏசாயா உட்கார்ந்து இருக்கும் பொழுது, கடவுளுடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது தன் நாவில் குற்றம் இருப்பதை உணர்வார். அவர் சொல்லுவார், பாருங்கள் 5வது வசனம் வாசியுங்கள். அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுடைய மனுஷன், அசுத்த உதடுடைய ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவர், சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே. என் வாழ்க்கை நாவில் குற்றம் இருக்கிறது, என் வார்த்தையில் குற்றம் இருக்கிறது, என் நாவும் தூய்மையற்றது, என் நாவும் பரிசுத்தம் இல்லாதது. ஆகவே ஏசாயா சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தரை நான் பார்த்துவிட்டேன், சேனைகளின் கர்த்தரை நான் கண்டுவிட்டேன், என் உதடும் நாவும் குறைவுள்ளது, என் உதடும் நாவும் குறைவுள்ளது. நான் தூய்மையற்றவன், நான் தூய்மையற்றவன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாவினால், நம்முடைய உதட்டினால் எத்தனை பாவங்களை தினம் செய்யறாங்க, தினந்தோறும் சொல்றாங்க. இப்ப எல்லாரும் கையில செல்போன் இருக்குது, எல்லாரும் என்ன வச்சிருக்கிறோம்? பேச மாட்டேங்கிறீங்களே, செல்போன் வச்சிருக்கோம். ஒருத்தர் பேசுவார், அவர் ஒருத்தர் நமக்கு வேண்டிய நண்பர் ஒருவர் டவுன்ல இருந்து பேசுறதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்கதான் நின்றுட்டு இருப்போம் பாளையங்கோட்டையில, ஆனா சொல்லுவோம், நான் இப்ப எங்க போயிட்டு இருக்கிறேன், பஸ்ல போயிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு தாராளமாக நம்முடைய வார்த்தைகளிலே உண்மையற்ற நிலையை கண்டு, சாதாரண காரியம், உண்மையை சொல்லுவதற்கு, உண்மையை பேசுவதற்கு, உண்மையை நாம் பல நேரங்களிலே நாம் மறந்து போய்விடுகிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவார். ஹல்லேலூயா. உண்மை, நாவில் தூய்மை. ஏசாயா சொல்றாரு, நான் சேனைகளின் கர்த்தரை கண்டேன், என் நாவில் குறை இருக்கிறது. ஹைதரடி மைசூரில் இருக்கும் பொழுது கிழக்கிந்திய கம்பெனிக்காரரை, அநேகரை, ஆங்கில சிப்பாய்களை சுட்டு வீழ்த்தி விட்டான், கொண்டு விட்டான். அப்பொழுது ஆங்கில சிப்பாய்கள் அங்கே ஹைதரலிட்ட போய் சொன்னாங்க, நம்ம ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்குவோம், நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிடுவோம் அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த கிழக்கிந்திய கம்பெனியாருக்கு ஹைதர் அலி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார், நான் உங்களோடு பேச மாட்டேன்,
உங்கள் நாவில் உண்மை இல்லை, உங்கள் நாவு கரையுள்ளது, சொல்வதற்கும் செய்வதற்கும் சம்மதம் இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், பாளையங்கோட்டையிலே கணம் சுவார்ஸ் என்கின்ற ஒரு போதகர் இருக்கிறார். அந்த சுவார்ஸ் பொய் சொல்ல மாட்டார், உண்மை பேசுவார். அவருடைய நாவு தூய்மையானது. அவரை அழைத்து வாருங்கள் பேசுவோம் என்று சொல்லிவிட்டார். சுவார்ஸ் ஐயா தான் நம்முடைய பகுதிக்கு அங்கே சுவிசேஷத்தை தஞ்சாவூரிலிருந்து கொண்டு வருவதற்கு அநேக ஊழியர்களை அனுப்பினார்கள். குளோரி தாமாவுக்கு அங்கே சபை ஊழியம் செய்வதற்கு அங்கே தஞ்சாவூரிலிருந்து சுவார்ஸ் ஐயா தான் ஆட்களை அனுப்பி வைத்தார். நம் நடுவில் வந்து ஊழியத்தை செய்தார். நம்முடைய திருச்சபையின் பட்டியலிலே அவர் திருமலுக்கு கொடுத்த 40 பேருக்கு இந்த சுவார்ஸ் ஐயா திருமலுக்கு கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, நாவில் பரிசுத்தம் அவசியம். இரண்டாவதாக லூக்கா எழுதின நற்செய்தி, அங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே அங்கே யோவான், யாக்கோபு அவருடைய வாழ்வை குறித்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது 9வது அதிகாரத்திலே. பாருங்கள், இயேசு அவருடைய சீஷர்கள் போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கிராமத்தை தாண்டி இன்னொரு கிராமத்துக்கு போகும் பொழுது சமாரியர் வழிமறிக்கிறாங்க. சமாரியர் வழிமறிக்கும் பொழுது அங்கே யாக்கோபும் யோவானும் இயேசுவினிடத்தில் சொல்கிறார்கள், ஐயா, இவங்க வழிமறிச்சிட்டாங்க, இனி இவங்க உயிரோட இருக்கக்கூடாது. வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழித்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். யாரு? யோவானும் யாக்கோபும், ஆண்டவருடைய சீஷர்கள், ஆண்டவருடைய மனிதர்கள். இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். அவர்களுக்குள் இருந்த மூர்க்கம் எங்களை வழிமறித்து விட்டார். கோபம், எரிச்சல், அங்கே அழித்திரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எனக்கு அநேகருக்கு அப்படிதானே, கோபம் வந்துட்டா என்னதான் பண்ணி முடிச்சிடணும். கொள்ளும் கொடிய பாவங்களிலே மிகவும் மோசமானது கோபம். வீட்டில் இன்னைக்கு அநேக வீட்டுகளில் டென்ஷன், அநேக குடும்பங்களில் டென்ஷன், அநேக குடும்பங்களில் விட்டுக் கொடுக்க முடியாத நிலை. கோபத்தில் இருந்து வெளிவருவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். ஆனால் இந்த யாக்கோபும் யோவானும் மேல்விட்டறையின் அனுபவத்தை பெற்ற பிறகு அவருடைய வாழ்க்கை தலையிலாக மாறிவிட்டது. 1 யோவான், 2 யோவான், 3 யோவானை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. யோவான் எழுதுவார், மூர்க்கத்தை காண்பித்த, கோபத்தை காண்பித்த யோவான் எழுதுவார், அன்பு இல்லாதவன் தேவனை அறியாமல். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாக இருக்கிறார். ஆகவே கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவர் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. இந்த யோவான் அவருடைய விருத்தாப்பிய வயதிலே எல்லா சீஷர்களையும் கொண்டு போட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்து மரித்தார் என்பது வரலாறு. அவர் அநேக இடங்களில் திருச்சபையை ஸ்தாபித்தார். அவர் ஒரு திருச்சபையிலிருந்து இன்னொரு திருச்சபைக்கு தூக்கிட்டு கொண்டு போகும் பொழுது மைதான இடத்தில் நடக்க முடியாது. சேரை கொண்டு சர்ச்சில் போடுவாங்க. அவர் ஸ்தாபித்த சர்ச்சையில் சேர்ஸ் போடுவாங்க. அந்த சேரில் கொண்டு யோவானை வைப்பார்கள். யோவான் சொல்லுவார், என் பிள்ளைகளே ஒருவரில் ஒருவர். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சத்தமாக தான் சொல்லுங்களே. இன்றைக்கு திருச்சபையிலே, கிறிஸ்தவத்திலே அன்பு எங்கே இருக்கிறது? அன்பு காகித மலராக போய்விட்டது. இந்த காலங்களிலே கடவுளே, என்னுடைய வாழ்க்கையில் அன்பை காட்டுவதற்கு குறை இருக்கும் என்றால் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். கடைசியாக, மூன்றாவதாக, இன்னும் ஒரு தெய்வ மனிதர் பிலிப்பியர் கடிதத்திலே நாம் பார்க்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே அங்கே பவுல் சொல்லுவார். பாருங்கள், பவுல் ஒரு காரியத்தை சொல்லுவார். நான் மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்கலாம். 5வது 6வது வசனத்திலே சொல்லுகிறார், மாம்சத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்கலாம், ஆனாலும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையாக விட்டுவிட்டேன். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயர், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி
குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அன்புக்குரியவர்களே, பவுலுக்குள் இருந்த நான் கிறிஸ்துவை தமஸ்கு ரோட்டில் சந்திப்பதற்கு முன்பு, இயேசுவை தமஸ்கு ரோட்டில் சந்திப்பதற்கு முன்பு இந்த சபைக்குள் இருந்தது நான். எனக்கு அநேருக்கு நான் இனியில பாவப்பட்டு இருப்பாருங்க. என் குடும்பம், என்னுடைய காரியம், என்னுடைய வாழ்க்கை, இந்த நான் எனக்கு அநேக இடங்களில் பிரச்சனை. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அடுத்து பிள்ளைகள் பெற்றோருக்கு இடத்துல பிரச்சனை, அநேக இடங்களிலே ஊழியர்களுக்கு கூட பிரச்சனை. என்னதுதான் இப்படி வச்சு காட்டி பார்ப்போம், அப்பதான் மறக்காது. இது என்னது? நான். பவுல் சொல்லுகிறார், எனக்கு நான் இருந்தது, ஆனால் நானவைகளை மறந்து அந்த நித்திய ராஜ்யத்துக்காக முன்னானவைகளை நாடி அந்த நானை என்ன செஞ்சுட்டேன்? நான் குப்பையாக எண்ணி நான் தூக்கி தூரம் போட்டுட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அன்புக்குரியவர்களே, ஏசாயா நாவில் குறையை கண்டார். யோவான், யாக்கோபு கோபத்திலும் ஊர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அன்பை கண்டார்கள். அடுத்து பவுல் நானின் இந்த ஆணவத்தோடு இருந்தவர் தன்னை தாழ்த்தி கடவுளின் கரங்களில் ஒப்புக் கொடுத்தார். கடைசியாக ஒரே ஒரு காரியம், வாசித்த வேத புத்தகத்திலே, லேவியராகமத்தின் புத்தகத்திலே நாம் எடுத்துக்கொள்ளுவோம். லேவியராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலே அந்த சர்வாங்க தகனபலியை ஆசாரியன் துண்டு துண்டாக வெட்டி பலிபீடத்தில் படைக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இதுல ஞான அர்த்தம் இருக்கிறது. ஆசாரியனிடத்துல பலிபொருளை கொடுத்தா மொத்தமா வச்சு எரியூட்டிடலாம், பலிபீடத்துல எரிச்சிடலாம். ஆனால் அவன் அதை சந்து சந்தாக வெட்டி தகனிப்பான். அது கர்த்தருக்கு சுகந்த வழி. நீங்கெல்லாம் நல்லவங்க. பார்க்கலாம் அந்த பயமா இருக்குது. நீங்கெல்லாம் சொல்ல மாட்டீங்கல்ல, நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனால் உங்க வாழ்வில் என்ன குறை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்வில் என்ன குறை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதை சந்தாக வெட்டி, அந்த குறையை வெட்டி ஆற்றல்ல கடவுளுடைய சமூகத்தில் நாம் படைப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். யாவரும் விழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களை நம்மை ஒப்புக் கொடுக்கும் வண்ணமாக இந்த காலவேளையிலே இயேசு என்னை விடுவிக்கிறார். தேவ கோபாக்கினையில் இருந்து பொல்லாத பிரபஞ்சத்தினின்று மகிமை அடைவதற்கு, ஆனந்த பாக்கியத்தை நான் பெற்றுக் கொள்வதற்கு கிறிஸ்து என்னை தம்முடைய இரத்தத்தினாலே கல்வி மீட்டெடுப்பதற்கு அவனாய் இருக்கிறார். நான் என்ன அர்ப்பணிக்க விரும்புகிறேன்? என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன்? சொல்ல முடியுமா? என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். நான் பாவிதான் என்கின்ற பாடலில் சில சரணங்கள் பாடப்படும். நான் உண்மையிலே கடவுளுக்கு இந்த காலவேளையிலே அர்ப்பணிக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் இந்த குறை இருக்கிறது. ஏசாயாவுக்கு நாவில் குறை இருந்தது. யாக்கோபு யோவானுக்கு மூர்க்கம் இருந்தது, கோபம் இருந்தது, எரிச்சல் இருந்தது. பவுலுக்கு நாவின் இந்த ஆணவம் இருந்தது. எந்த ஒரு குறையோடு இருந்தாலும் கடவுள் நம்மை மன்னிக்கிறார். இயேசு நம்மை மன்னிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இயேசு உங்களை மன்னிப்பதற்காகவே, அனந்த வாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு, நித்திய மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு, பொல்லாத பிரபஞ்சத்தின் என்று நாம் விடுவிக்கப்படுவதற்கு, தேவ கோபாக்கினையிலிருந்து மீட்கப்படுவதற்கு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தம் இன்றைக்கும் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. தன்னிடத்தில் வரும் எந்த ஒரு மனிதனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் எந்த ஒரு மனிதனையும் புறம்பே தள்ளுவதில்லை. நிற்கின்ற இடங்களிலே இந்த பாடலை நம்முடைய பாடகர் குழுவினர் பாடும் பொழுது ஆண்டவர்க்கென்று நம்மை அர்ப்பணிக்கலாம்.
கர்த்தருடைய சந்நிதியிலே நான் ஒரு பாவி கத்தாதே. நான் கிறிஸ்தவனாக இருப்பது உண்மை, நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லுவதும் உண்மை. என்னுடைய உள்ளான வாழ்வில் இருக்கின்ற குறை, என் உள்ளான வாழ்வில் இருக்கின்ற குறையை மாற்ற மாட்டேன். என்னை பரிசுத்தப்படுத்தும் கத்தாதே. நல்ல ஒரு நேரம் இது. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்வில் இருக்கின்ற குறைகளை, உங்கள் வாழ்வில் இருக்கின்ற குறைகளை கடவுளுடைய சந்நிதியில் அறிக்கை செய்யுங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் மாவடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கப்படுவான். இது கடவுளின் இறக்கத்தை புரிகின்ற ஒரு நேரம். இருக்கின்ற இடங்களிலே இருந்த வண்ணமாகவே, இருக்கின்ற வண்ணமாகவே கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நல்ல ஆண்டவர், அன்புள்ள தெய்வம், மீட்பை இலவசமாக தந்தவர், நமக்கு வாழ்வளிக்க பூமிக்கு வந்தவர், ஆனந்த வாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்மை வைக்கின்றனர். நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்தார், நம்மை ஒப்புக் கொடுப்போம். குறைகள் எதுவாக இருந்தால் இதை மன்னி ஆண்டவரை சொல்லுவோம். தெய்வ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து இடம் பலிபீடம். கடவுளும் மனிதனும் சந்திக்கும் இடம் பலிபீடம். இந்த கால வேளையிலே நான் உண்மையிலே கடவுளுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். என்னுடைய வாழ்வில் இந்த குறை இருக்கிறது. உண்மையிலே கடவுளின் கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன். அந்த குறையை நான் வெட்டி ஆழ்ந்தரில் வைக்க விரும்புகிறேன். பலிபீடத்தில் தகனிக்க விரும்புகிறேன். உள்ளான உணர்வோடு கடவுளை சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கணும்னு விரும்புகிறாங்க. நிற்கிற இடத்திலே நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். உண்மையிலே நான் கடவுளுக்கு என்னை அர்ப்பணித்து ஜெபித்து ஒரு புதிய வாழ்வை பெற்று செல்ல விரும்புகிறேன் என்று சொல்லுகிறோம். நிற்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த கர்த்தாவே, உடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாழ்க்கையிலே உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவும் எங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்கு மீட்பு தருகிறது. பாவத்திலிருந்து விடுதலை தருகிறது. எங்கள் சிறிய குறைகளையும் நீர் மன்னித்து வாழ்ந்து தருகிறேன். எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். உங்களுடைய கிருபையினால் எங்களை முடிசூட்டியிருக்கிறீர். நன்றி. எங்களுக்கு தொழில் வைத்திருக்கின்ற அந்த நித்திய வாழ்வின் அனந்த பாக்கியத்திற்கு எங்களை பங்காளிகளாக மாற்றியிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.